வணக்கம் ஜோதிட உறவுகளே, நான் உங்கள் ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 27 நட்சத்திர வரிசையில 4வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறாங்க. ரோகிணியுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுங்க. ரோகிணியுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தா பிரம்மா. பிரம்மா படைத்தல் தொழிலுக்கு ஆனவருங்க. இது காலபுருஷனுடைய 2வது வீட்டுல ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால இன விருத்திக்கும் குடும்ப விருத்திக்கும் ஆன நட்சத்திரமா ரோகிணியை நம்ம பாக்குறோங்க. ரோகிணியில பிறந்தவர் கிருஷ்ணருங்க. கிருஷ்ணர் ஜெயில பிறந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த ரோகிணியில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையம் இருக்கும், அல்லது காவல்துறையில வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாராவது இருப்பாங்க. இப்ப ரோகிணியில ஒரு குழந்தை பிறந்தா தாய்மாமாக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. அது புராண கதையிலே சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ கம்சனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் பிறந்து வந்தாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரோகிணியில ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட தாய்மாமா குடும்பத்துல பிரச்சனை வர்றது, வம்பு வழக்கு வர்றது, பொருளாதாரத்துல ஏதாவது ஒரு நெருக்கடி வர்றது, குறைந்தபட்சம் ஒரு இடமாற்றமாவது அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த கிருஷ்ணருக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, புல்லாங்குழல் வாசிப்பாரு. அப்போ இந்த ரோகிணியில பிறந்தவங்க இந்த பாட்டு பாடுறது, இந்த பாட்டு அப்படியே முணுமுணுத்துட்டு இருக்கிறது, ஏதாவது தாளம் போடுறது, இந்த மாதிரி பழக்கம் அவங்க கிட்ட இருக்குங்க. இந்த ரோகிணியில பிறந்தவங்களுக்கு சுண்ணாம்பு சத்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ரோகிணியில பிறந்த குழந்தைங்க நிறைய மண் சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோங்க. சுண்ணாம்பு சத்து கம்மியா இருக்கிறதுனால வயதான காலத்துல முட்டி வலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இவங்க சுண்ணாம்பு சத்து உடம்புல குறையாம பாத்துக்க வேண்டியது இவங்களோட கடமையா இருக்குங்க. இவங்க ரொம்ப கலகலப்பா பேசுவாங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி ரோகிணியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்குங்க. அந்த முகத்துல எப்பவுமே ஒரு புன்னகை இருக்குங்க. இவங்களுக்கு அரசியல் சாதுரியம் உண்டுங்க. ரோகிணியில பிறந்தவங்களோட குடும்பத்துல அரசு சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க. ஒண்ணு அரசு வேலையில, இல்லாட்டி அரசியல் சார்ந்து இருப்பாங்க. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு ஒரு முறையாச்சும் கால் கட்ட விரல்ல அடிபட்டிருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க காலில் அடிபடாத ஆட்களே இருக்க முடியாதுங்க. அதுலயும் கட்டை விரல்ல குறிப்பா நல்லா அடிபட்டிருக்குங்க. உள்ளங்கால்ல பிரச்சனை வராம இவங்க பாத்துக்கணுங்க. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமை கொஞ்சம் குறைவா தான் இருக்குங்க. ரோகிணி 27 நட்சத்திரங்கள்லயே இந்த பொறாமையை சம்பாரிச்சுக்கிறதுல முதல் நட்சத்திரமா இருக்குங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டுல பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுகவாசிங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா குசேலன் கிருஷ்ணனுடைய நட்பு நம்ம எல்லாரும் அறிஞ்சது தானேங்க. அடுத்தபடியா ரோகிணியில பிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீமன். பீமனை பத்தி சொல்ல வேண்டியது இல்லைங்க, சாப்பாட்டு பிரியர். ரோகிணியில பிறந்தவங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அதுலயும் இந்த பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சாப்பிட்றதுல மட்டும் இல்லைங்க, சமைக்கிறதுல கூட இவங்க கில்லாடின்னு சொல்லலாங்க. நல்லா சமைக்கக்கூடிய ஆட்கள் இவங்க. ரோகிணியில பிறந்தவங்களோட குடும்பத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆட்கள் கட்டாயம் இருப்பாங்க. இவங்களுடைய பரம்பரையில ஒரு தற்கொலையாவது இருக்குங்க. அது தாய் வழியிலையாவும் இருக்கலாம், தந்தை வழியிலையாவும் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு தற்கொலையான நபர், தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இருப்பாங்க இவங்க குடும்பத்துல. அடுத்தது தெனாலிராமனும் ரோகிணியில பிறந்தவர்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப சிரமப்பட்டு விஜயநகர பேரரசுல இருந்து நல்லபடியா வந்தாருங்க. அவர் தன்னை நம்பி வந்தவங்களை வாழ வச்சாருங்க. அப்போ அந்த குணமும் இவங்க கிட்ட இருக்குங்க. இவங்களை நம்பி யாராவது ஒரு 2 பேராவது வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்தது மகாகவி காளிதாசர், அவரும் ரோகிணியில பிறந்தவருங்க. அப்போ இவங்களுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்ங்க. ரோகிணியுடைய பட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆந்தை. இந்த ஆந்தைக்கு எப்படி கேரக்டர் இருக்குங்க, நைட்ல முழிச்சிட்டு இருக்கும். இப்போ ஒரு குழந்தை ரோகிணியில பிறந்திருந்ததுன்னா சாயந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்குங்க. சாயந்தரம் 6 மணிக்கு முழிச்சதுன்னா நைட்டு 12-1 மணி வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவை தூங்க விடாதுங்க அந்த குழந்தை. இப்ப ரோகிணியில ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா அதுக்கப்புறமா தான் சொத்து சார்ந்து ஏதாவது முடிவெடுத்திருப்பாரு. நம்ம குழந்தைக்காக சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவு அவர் அதுக்கப்புறமா தான் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்கியிருப்பாருங்க. குழந்தைகளுக்கு சாதம் முதல்ல ஊட்டுறதுக்கு உகந்த நட்சத்திரமா ரோகிணியை சொல்லுவாங்க. அன்னதானத்துக்கும் ரோகிணி மிகச்சிறந்த நட்சத்திரம்ங்க. ரோகிணியில பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் புருவங்கள் 2ம் இணைந்தே இருக்குங்க. இவங்களுக்கு
கிருஷ்ணர் வந்து தத்து பிள்ளையா இருந்தார் இல்லைங்களா, பெற்ற தாயுடைய அன்பும் வளர்த்த தாயுடைய அன்பும் 2 பேரோட அன்பு கிடைச்சது இல்லைங்களா. அதே மாதிரி ரோகிணியில பிறந்தவங்களுக்கு அம்மாவை மாதிரியே அன்பு காட்டக்கூடிய இன்னொரு நபரும் கிடைப்பாங்க. இவங்க ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ள ஆட்களுங்க. அதுபோக ரோஹிணியில் விக்ரமாதித்தன், போஜராஜன், சார்லி சாப்ளின் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பிறந்ததாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு நடுத்தர வயசுல ஞாபக மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரோஹிணியில் பிறந்தவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நரம்பு அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. மீண்டும் அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பற்றி பேசுவாங்க. நன்றி, வணக்கம்.